பேரை மாத்தி மாத்தி சொன்னீங்கன்னு ஒருத்தர் கேட்கிறார். யதார்த்தமான விஷயம். இதை நான் பொய்யா கூட சொல்லியிருக்கலாம். நான் நடந்த விஷயத்தை சொன்னேன். இது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்த இவர் ஜெயிக்கிறதுக்கு ஆர்குமெண்ட்ல இவர் ஜெயிக்கணும், வாதங்கள்ல ஜெயிக்கணும். அதை விட்டு என்ன பண்றாரு, தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் நுசுகா சொன்னாரு. அதே தடுமாற்றம் தான். அவர் இப்ப சொல்லவே இல்லை. இப்ப காட்டுறாருல இதே நான் கேட்டேன். அபூதாவுடைய ஒரு நுசுகா இருப்பதாக இப்னு ஹஜர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய இதுல குறிப்பிட்டே இருக்கிறார். அபூதாவுதுல இந்த மாதிரி ஒரு நுசுகா இருந்தது இப்னு ஹஜர்ட்ட. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, அவருடைய புஸ்தகத்திலே கூட இருக்குது, இந்த பேச்சிலையும் சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு, அப்படி சொல்லலங்கிறார். அந்த மாதிரி வார்த்தையை நான் சொல்லல, அந்த நுசுகாவை தான் கேட்டோம். ஃபதுல் பாரியை உங்கள்ட்ட கேட்கல. கேட்டது எது, அபூதாவுடைய இன்னொரு பிரதி இப்னு ஹஜர்ட்ட இருக்குன்னீங்கல்ல, அது எங்கன்னு கேட்டோம். அதைத்தான் கேட்டோம். அந்த நுசுகாவை தான் நீங்க 7 மணிக்கு கொண்டாந்து தாங்கன்னு கேட்டேன். இவர் நுசுகான்னு ஒரு வார்த்தை வரும்ல, அதை எடுத்துட்டு தருக்குன்னு காட்டுறாரு. அதையும் சகோதரர்களை கேமராவில் காட்டுங்கிறாங்க. சரியா, இதுக்கு சம்பந்தமே நல்லா காட்டிட்டு போங்க அவனுக்குதான். சரி, அதனால டாபிக் என்னன்னு கேட்டா, விஷயத்துக்கு வாங்க. தடுமாற்றம் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு அடிப்படை விளங்கிக்கிறேன். மனிதன் என்றாலேயே நான் 2 மணி நேரம் பேசுனதுல எல்லாமே ஒரு வார்த்தை கூட மிஸ்டேக் இல்லாம என்னால உங்களால உலகத்துல எந்த மனுஷனாலும் பேச இயலுமா? 2 நாள் பேசின பேச்சுக்கள்ல எவ்வளவோ நம்மள அறியாம பேர் குழப்பங்கள் வரும், மாத்தி சொல்லிருப்போம். அந்த குல்லாமுல சொல்லும் போது கூட பேரை மாத்தி சொல்லிட்டு அப்புறம் மாத்தின யாவோ குறைவா சொல்லிருவோம். இதெல்லாம் ஒரு பேச்சுல எழுதி வச்சு படிக்கிறதுக்கும் பேச்சுக்கு மத்தியில இது வரல என்று சொன்னா அவன் மனுஷனே இல்லைங்க. இந்த விஷயங்களை எல்லாம் அவர் சொல்லி அவர் அதெல்லாம் இல்லாதவர் மாதிரி காட்டினார்னா அது என்ன அர்த்தங்கிற? எனக்கு மேல 100% 100 மடங்கு தடுமாறி நான் ஒண்ணுண்டா அவர் எவ்வளவு 100 மடங்கு தடுமாறின ஒருத்தர் இந்த வார்த்தையை சொல்லி இதுல இருந்தே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இங்க ஹக்கு நிலைநாட்டப்பட்டு விட்டது, ஆகா இப்படித்தான் மார்க்கத்தை அணுகிறதுனா இது ஒன்னே போதும். உங்கள்ட்ட விவாதமே பண்ண தேவையே இல்லை. அவளுக்குதான் சரி பாருங்க. இந்த பாருங்க, இது அவருடைய சொல்லலங்கிறாருல, இப்ப சொல்றாரு. இப்ப 3வது தடுமாற்றம் அவருடைய புக்ல அந்த குழப்பங்கள் போட்டார்ல, அந்த இதுல எழுதியிருக்காரு. இப்னு ஹஜர் தன்னுடைய இசாபா என்ற நூலில் தன்னிடம் இருந்து வந்த அபூதாவுதின் பிரதியில் உள்ளது என்று இட்டுக்கட்டி எழுதிவிட்டார்னு சொல்றீங்களா? இப்படி சொன்னார் அவரு. பச்சையா எழுதிவிட்டு இல்லைங்கிறார். அதாவது சொல்லவும் செஞ்சாரு, அது கூட மறந்துடலாம். எழுதியிருக்காரு. என்ன எழுதிருக்காரு? இப்னு ஹஜர் சொல்றாராம், என்னிடத்தில் அபூதாவுதுல இன்னொரு பிரதி இருந்ததுன்னு சொன்னாரு, அது இட்டுக்கட்டினாரான்னு கேட்கிறாரு. இப்னு ஹஜர் எங்க சொன்னாரு தான் கேள்வி. இசாபா நூல் வேற போட்டுக்கிறீங்க. அப்ப இது தடுமாற்றமா பொய்? அப்ப தடுமாற்றம் இல்ல, விவரமா தான் பேசுறீங்கன்னா அப்ப பொய்யை நிலைநாட்டுறதுக்கு பொய், ஒரு தவறான கருத்து நிலைநாட்டுறதுக்கு பொய்யும் சொல்லியிருக்கலாம். அப்ப விட்டு அடிப்பீங்களா அவ்வளவு தைரியமா ஒரு சபையில அப்ப இப்னு ஹஜர் சொன்னாருன்னா சொல்லிருக்க. நல்லா விளைக்கணும். இப்னு ஹஜர் இடத்துல இன்னொரு பிரதி இருந்ததாக இப்னு ஹஜர் சொல்றாரு, அதை இவர்கள் பொய் என்கிறார்களாங்கிறாரு. நாங்க கேட்கிறோம், இப்னு ஹஜர் எங்கே சொன்னாரு? அதைத்தான் இப்ப எடுத்துக்க, அதத்தையும் காட்டுங்க. இப்ப எடுத்த பேப்பர்ல இதை காட்டுங்க. இப்னு ஹஜர் சொன்னார்ல, அபூதாவுது நுஸ்கா என்று இருக்குதுன்னு அந்த வாசகத்தை நுஸ்கா கூட காட்ட வேணாம். இந்த வாசகத்தை என்னிடத்தில் அபூதாவுதிலே ஒரு நுஸ்கா இருந்தது அப்படின்னு இப்னு ஹஜர் சொன்னார்னு எழுதி இருக்கிறீங்கல்ல, இல்ல இசாபா அவங்கள்ட்ட இருக்கும், மூடி வச்சிருக்காரோ? சரி வாங்க, நீங்க கம்ப்யூட்டரை மூடிட்டதுனால சொல்றாரு வேற ஒண்ணும் இல்ல. சரி வேணாம் விடுங்க. இதாங்க மேட்ரு. அதனால இதெல்லாம் மேட்ரு இல்ல, மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஹக்கு இதான் ஹக்கு, ஒண்ணும் இல்ல, சும்மா தேவையில்லாம டைம் பாஸ் பண்றாங்க, எப்படா ஓடுவோன்னு பாக்குறாங்கன்றது வெளிப்படையாக தெரிகிறது. விடுங்க, அடுத்து வாங்க. அர்த்தமுள்ள கேள்விகளா கேளுங்கம்மா. 1 மணி நேரம் இருக்கு, வேஸ்ட் பண்ணாம நல்ல கேள்வியா கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பின்னால் கேள்வி கேட்பவர்கள் முடிந்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டு நான் ஏற்கனவே வந்துவிட்டேன், மன்னிக்கவும். என்னுடைய பெயர் அகமது பாஷா. அதாவது சகோதரர் பி ஜைனுல்லாவுதீன் அவர்களுக்கு என்னுடைய கேள்வியை வைக்கிறேன். சகோதரர் பி ஜைனுல்லாவுதீன் அவர்கள் லாஜிக், அறிவுக்கு எட்டாத விஷயம், அறிவுக்கு புலப்படாத விஷயம் என்று பலமுறை பல விஷயங்களுக்கு பேசினீர்கள் இந்த 2 தினங்களில். அதிலே இந்த அபுதாபிதிலே இடம்பெற்ற 200 திர்ஹம் இருந்து 1 வருடம் பூர்த்தி அடைந்து விட்டால் 5 திர்ஹம் ஜகாத் கொடுக்க வேண்டும்
என்று எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு லாஜிக் பூர்வமாக, அறிவுபூர்வமாக ஒரு விளக்கம் தந்தீர்கள். அதாவது 2000 திர்ஹம் என்னிடம் இருந்தால் அதில் நான் 1050 திர்ஹத்தை கொடுத்து விட்டால், என்னிடம் 1950 திர்ஹம் இருந்தால் அதற்கு நான் உடனே ஜக்காத்து கொடுத்து 195 திர்ஹம் வரும் வரை 5 நிமிடங்களில் அது 195 திர்ஹம் வந்து விடுவது போல ஒரு லாஜிக் சம்பந்தமான ஒரு விஷயத்தை நீங்கள் கூறினீர்கள். என்னுடைய அறிவுக்கு அது எட்டவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்னிடம் 2000 திர்ஹாம் இருந்தால் அது ஒரு வருடம் நிலையை அடைந்து விட்டால் அதற்கு நான் 50 திர்ஹம் கொடுக்க வேண்டும். இந்த 50 திர்ஹம் கொடுத்த பிறகுதான் அந்த 2000 திர்ஹம் 1950 திர்ஹமாக மாறும். அதற்கு முன்னால் அதில் 1950 திர்ஹம் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அதற்கும் 50 திர்ஹம் தான் ஜக்காத்து. அதற்கு தனியாக 50 திர்ஹம் ஜக்காத்து இல்லை. இந்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் விளக்கிய விஷயம் 1950 திர்ஹம் இந்த நொடியில் என்னிடம் மாறிவிட்டது, அதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும். இதுதான் லாஜிக். லாஜிக்கின் அடிப்படையில் இந்த 1950 திர்ஹத்துக்கு ஒரு வருடம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் பூர்த்தியாக வேண்டும். இந்த ஹதீஸ் தஈஃபா சஹீஹா என்று நான் பேச வரவில்லை. இது தஈஃபாக இருக்கிறது என்று நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லி இதற்கு பதில் சொல்லாமல் விட்டுவிட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லை. நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த ஹதீஸின் அடிப்படையில் லாஜிக்கின் மூலமாக ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். நானும் அதே லாஜிக்கின் மூலமாகத்தான் இந்த 1950 திர்ஹம் ஒரு வருடம் பூர்த்தி அடையாமல் திரும்பவும் அடுத்த நொடியில் ஜக்காத் கொடுக்க அவசியம் இல்லை என்று கூறுகிறேன். இதற்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறீர்கள்? அதாவது அந்த லைஃப்னு சொல்லி ஒரு வாரத்தில் நீங்க விட்டுருக்கலாண்டாரு. நான் லைஃப்னு சொல்லிட்டு தான் இந்த லாஜிக்கையும் சொன்னேன். ரெண்டும் சொன்னேன். வழங்குதா? ஒவ்வொரு தடவையும் சொல்லித்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பவும் இன்னொரு தடவை இதை சொல்லிட்டு தான் சொல்லுவேன். வழங்குதா? அந்த ஹதீஸ் லைஃப் ஆனது, அதை ஆதாரமா ஏற்றுக்கொள்ள கூடாது. அதே நேரத்தில் இந்த லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதுல லாஜிக் இருக்கிறது. அதுதான் கரெக்டான லாஜிக். என்னன்னு கேட்டா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டா, 2000 திர்ஹம் இருக்கிறது, 50 திர்ஹம் கொடுத்து விட்டார். இந்த 1950 இப்ப இருக்கிறது. இதுக்கு ஒரு வருஷம் வரணும், 1950க்கு ஒரு வருஷம் வரணும். அதான லாஜிக்னு அவர் கேட்கிறார். நம்ம என்ன கேட்கிறோம்னா, லாஜிக்குடைய சரியான லாஜிக் என்னன்னு சொன்னா, பெரிய நம்பருக்குள்ள ஒன்னு அடங்கி இருந்தால் அதுக்கு ஒரு வருஷம் ஆனால் அதுக்கு உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். 2000க்கு ஒரு வருஷம் ஆனால் 2000க்குள்ள இருக்கிற 100க்கும் 200க்கும் 300க்கும் 400க்கும் ஒவ்வொரு வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். இன்னொரு ஒரு வருஷம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அப்ப அதுல உள்ள ஒவ்வொரு பைசாவும் ஒரு வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அவர் சொன்ன வாசகத்தை ஹதீஸை வைத்து ஒரு வாசகம் போட்டார் இல்லையா? என்ன சொன்னாரு? உன்னிடத்தில் அந்த தொகை இருந்து அதற்கு ஒரு வருஷம் ஆகியிருந்தால், இதான் அவர் சொன்ன அந்த வாசகம். அவர் சொன்ன வாசகம் ஹதீஸ்ல உள்ளதுக்கு அவர் வருஷா வருஷம் வரணுங்கிறதுக்கு இந்த வாசகத்தை சொன்னார். இப்ப உன்னிடத்தில் 200 இருக்கிறது, 5 கொடுத்து விட்டாய், 195 இப்ப இருக்கிறது, இன்னொரு 5 கிடைக்கிறது, 200 ஆகிவிட்டது. உன்னிடத்தில் இப்ப 200 இருக்கிறது. ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகுமையானால் 200 இருக்கிறது என்பது ஒன்றை வருகிறது, ஒரு வருஷம் என்பது ஒன்றை வந்துருச்சு அப்படின்னு அந்த வாசகத்தை சொன்னார். அந்த லாஜிக்ல தான் நான் சொன்னேன். இப்ப நீங்க 1950 வைத்துக் கொண்டிருந்தாலும் இந்த 1950 ஒரு வருஷம் பூர்த்தியானதுதான். அதுக்கு 2000க்கு பூர்த்தியானது, இதுக்கு பூர்த்தி ஆகலன்னு பெரிய நம்பருக்கு எதெல்லாம் பூர்த்தி ஆகுதோ அது உள்ள அவ்வளவு நம்பருக்கும் அது பூர்த்தியாகும். இதான் லாஜிக், இதான் கணிதம். அதனால அந்த 1950 ஒரு வருஷமா அவன்கிட்ட இருந்ததுதான். இதான் பாயிண்ட். அப்ப 1950 அவன்கிட்ட இருக்கல, 2000 ஒருத்தன் இருந்தா 1950 அவன்கிட்ட இல்லன்னு ஆகுமா? 1900 நேற்று தான் வந்துச்சா, புதுசா வந்துச்சாது. இந்த 1950 ஒரு வருஷமா தான் அவன்கிட்ட இருந்தது. அதனால லாஜிக் பிரகாரம் ஒரு பெரிய ஒரு தொகை ஒரு வருஷம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு உள்ள கீழே உள்ள அவ்வளவு அதுல இருக்கு அடங்குன்ற அர்த்தமே தவிர அது கொடுத்த உடனே அது வேற ஒரு தொகையாக அது மாறவே மாறாது என்கிற அடிப்படையில அவங்க கேட்டதுக்காக அந்த லாஜிக்கை சொன்னமே தவிர நீங்க சொல்றபடி லைஃப்ங்கிற வார்த்தை தான் கரெக்ட். ஆனா அதுல லாஜிக் இருக்குது. லாஜிக்கு நீங்க சொன்ன அர்த்தம் வரல.
195ல கொண்டாந்து ஒருத்தர் நிப்பாட்டணும், அப்பதான் அந்த லாஜிக் சரியா வரும்னு சொன்னேன். அதான் விஷயம். இந்த பக்கம் எல்லாம் 2வது ரவுண்டு தான் போகுதோ, இஷ்டத்துக்கு விட்டீங்களோ? சரி போங்க. சரி சரி. நாஷித் அகமது, நாகர்கோயில். பிஜே அண்ணனுக்கு கேள்வி. அதாவது பிஜே அவர்கள் ஜகாத் விஷயத்துல உலகத்துல யாருமே சொல்லாத கருத்தை கொண்டு வந்திருக்காரு, விமர்சனம் பண்றாங்க. புதிய கருத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் மூலமா பிஜே முர்தத்தாகி விட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பல பேர் சொல்லியிருக்காங்க, நாம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு பிஜேனுடைய விளக்கம் என்ன? இதுக்கு விளக்கம் நமக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஒரு முஸ்லிமை பார்த்து நீ காபிராகி விட்டால் என்று ஒருவர் சொன்னால் சொன்னவர் தான் காபிர் ஆவார். நான் முஸ்லிமா இருக்கிறதுனால யார் அப்படி சொன்னாங்களோ அவங்க ஆயிடுவாங்க. நான் சொல்ல வேண்டிய ரசூலுல்லாஹ் திருப்பி விட்டாங்க. அதனால நம்ம சார்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டதுனால நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லைங்கிறதா என்னுடைய பதில். அஸ்ஸலாமு அலைக்கும். மௌலவி பி ஜெயின்லாதி அவரிடத்தில் ஒரு கேள்வி. நீங்க இங்க நடந்த நேற்றிலிருந்து உள்ள வாதத்தில் என்ன வாதத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஜகாத்து கொடுங்கள் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிற எல்லா செய்திகளும் பலவீனமானது. அதனால் அந்த சொல் வழக்கில் இருந்து எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கொடு என்றால் ஒரு முறைதான் கொடுக்கணும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல் வழக்கை வைத்து நீங்க புரிவதாக சொல்கிறீர்கள். இப்ப சொல் வழக்கை வைத்து புரிந்து கொள்வதாக இருந்தால், அல்லாஹுடைய ரசூலும் திருமறை குர்ஆனும் இறங்கிய அந்த காலகட்டத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் புரிந்து கொள்வதை விட சஹாபாக்கள் இன்னும் தெளிவாக புரிந்திருப்பார்கள் இல்லையா? அப்ப நம்மை விட தெளிவாக புரிந்திருக்கிற அந்த சஹாபாக்கள் இந்த கொடுங்கள் என்ற இந்த செய்தி எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க என்று ஹதீஸ்களை பார்க்கிற பொழுது நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். 2-3 அறிவிப்புகளிலே அவர்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வருடத்தையும் கணக்கிட்டு திரும்ப திரும்ப கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு 4-5 செய்தி இருப்பதாக நீங்க சொன்னீங்க. இப்படி சொன்ன உடனே சஹாபாக்களை பின்பற்ற வேண்டுமா என்ற சர்ச்சைக்கு போக வேண்டாம். வஹி தெளிவாக, அதாவது கொடுங்கள் என்று மட்டும்தான் வஹி இருக்கிறது. சஹாபாக்களுடைய கூற்றுக்கு வஹி மாற்றமாக இல்லாத வரையில, சஹாபாக்களுடைய கூற்றுக்கு வஹி மாற்றமாக இருந்தால் சஹாபாக்களுடைய கூற்றை ஏற்றுக்கொள்ள அவசியம் இல்லை. வஹி மாற்றமாக இல்லாத வரையில அல்லது வேறு சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் இப்படித்தான் கொடுத்தாங்க என்று மாற்றமாக அறிவிக்காத வரையில நாம் எப்படி புரிந்து கொள்ளணும்? நம்மை விட தகுதி வாய்ந்த அந்த சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்கணும் என்பது நான் புரிந்திருக்கிற ஒரு அடிப்படை. நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள், அந்த ஆசிம் சம்பந்தப்பட்ட செய்தி அல்லாஹ்வுடைய தூதரிடம் வரல, ஆனால் அலியிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டீர்கள். 2-3 செய்திகளும் ஒவ்வொரு திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்று இருப்பதா நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். அப்போ கொடு என்ற அந்த வார்த்தையை இன்றைக்கு இருக்கிற நாம இப்படித்தான் புரியணும் என்பதை விட சஹாபாக்கள் புரிந்திருக்கிற அந்த விளக்கத்தை எடுப்பது சிறந்ததா இல்லையா? அதற்கு ஒரு பதில் சொல்லுங்க. அதை விட்டுருவோம். அந்த தான் காலையில் சுட்டி காட்டோம்ல. சரி, அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறைகளை சஹாபாக்கள் தான் நன்கு அறிந்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் இந்த சொல் வழக்க சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தானே பார்க்கணும். சொல் வழக்கு நமக்கு தெரிஞ்ச சொல் வழக்கு அன்னைக்கு சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா அப்படித்தான் சொல் வழக்க சஹாபாக்களும் இப்படித்தான் புரிஞ்சிருப்பாங்க. அதனாலதான் 2-3 பேர் மாத்தமா சொல்றாங்கிறோம். மற்ற எல்லாரும் இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் 2-3 பேர் மட்டும் மாத்தமா சொல்லியிருக்காங்கன்னு வருது. இல்லன்னா 2-3 பேர் சொல்ல மாட்டாங்க. எல்லாருடைய கருத்தும் அதுவாக இருந்தால் 2-3 பேர் மாத்தமா சொன்னார்கள் சொல்ல மாட்டாங்க. சொல் வழக்கு அதுல இருந்தா நாங்க விளங்கி கொள்றோம். இன்னும் உறுதியாகிறது இந்த சொல் வழக்கு படிதான் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. 2-3 பேர் மாத்தமா சொன்னாங்க, அது நியூஸ் ஆகுது. அதனால இந்த சொல் வழக்கு பிரகாரமும்
கொடுத்ததுக்கு மறுபடி இல்லைன்னு தான் எல்லா சகாபாக்களும், குறிப்பாக அதிகாரத்தில் இருந்த சகாபாக்கள் புரிந்திருந்தார்கள். அப்படி இல்லாம அபூபக்கர் செஞ்சாங்க, உமர் செஞ்சாங்கன்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஹதீஸை எப்படி நிறுவனமோ அதுக்கு மாற்றமான முறையில் இப்ப நிறுவினார்கள். அதனால உங்களுக்கு சகாபாக்கள் செஞ்சா தெரிகிறது. இப்னு ஷிஹாப் சொன்னார்னு கிட்ட காலத்துல உள்ளவர்ங்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? சந்திக்கிறது மஸ்ட் அவசியம். ஒரு காலத்தில் ரிப்போர்ட் பண்ணுவதாக இருந்தால் இப்னு ஷிஹாப் ஜுஹ்ரி சொல்றாருன்னு சொன்னா, அவரு அந்த அபூபக்கர் செஞ்சதை அறிவிக்கிறார்னு சொன்னா அபூபக்கர் காலத்தில் அவர் இருந்து இருக்கணும். அங்கே நேர யாராவது சஹாபி சொல்லிதான் அறிவிச்சிருப்பாரு என்பதெல்லாம் உசூல்ல நிக்காத ஒரு விஷயம், அவரும் ஒத்துக்கொள்ளாத விஷயம். ஹதீஸ் என்று ரசூல் சம்பந்தப்பட்டு அல்லது சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட ஒன்றை சொன்னாலும் அது எப்படி நிரூபிக்கணும்? நான் அபூபக்கர் காலத்துல வாழ்ந்தேன், அவங்க இப்படி எடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்லி இருந்தா தான் அபூபக்கர் காலத்துல இருந்துச்சுன்னு அர்த்தம். அபூபக்கர் காலத்துல வாழாத ஒருத்தர் இதை சொல்றாருன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. அவர் சஹாபாக்கள்கிட்ட கேட்டுதானே அறிஞ்சிருப்பாரு. அது எப்படி சஹாபாக்கள்கிட்ட கேட்டாருன்னு சொல்லுங்க? ஒரு தாபிகிட்ட கூட கேட்டிருப்பாரு. தாபி ஒரு மோசமான ஆளா இருந்திருப்பாரு. அவரு சஹாபிட்ட தான் கேட்டாங்க, நீங்க எப்படி அது கன்ஃபார்மா சொல்ல முடியாத? அப்ப சஹாபிட்ட தான் கேட்ட, இதெல்லாம் ஹதீஸ்ல உள்ளதா? இது நம்ம உசூல் எந்த உசூல்ல விவாதிக்கிறோமோ அப்படி உள்ளதா இதெல்லாம்? அதனால அபூபக்கர் சொன்னதாக அவங்க சொல்லக்கூடியது இப்னு ஷிஹாப்ங்கிறவர் தான் சொல்றாரே தவிர அபூபக்கர் சித்திக் காலத்தில் வாழ்ந்தவர் சொல்லல. இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து என்று சொல்லி இருக்கிறார்கள். யார் சொல்லி இருக்கிறாரு? இப்னு ஷிஹாப் சொல்லி இருக்கிறார். இவர் யார் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை சொல்றதுக்கு? சொல்லலாம். எப்படி சொல்லணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து அபூ ஹுரைரா சொன்னாரு, அபூ ஹுரைரா இருந்து இவர் சொன்னாரு, அவர்ட்ட இருந்து நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கணுமே தவிர இவரா இப்படி நேரடியா சொல்வாரு? ஷாஃபி இமாம் சொன்னாருன்னு காட்டுறீங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சுன்னு ஷாஃபி இமாம் சொல்றாங்க, அதை காட்டுங்க அந்த ஹதீஸ. ஷாஃபி இமாம் ரசூலுல்லாஹ் சொன்னது ஷாஃபி இமாமுக்கு தெரியும். ஷாஃபி இமாம் சொன்னாருன்னு ஒரு டெக்ஸ்ட் எடுத்து போட்டா அது ஏத்துக்கொள்வீங்களா? அப்ப எல்லாமே எப்படி இருக்குது? ஒரு செய்தியை நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்ட விதியின்படி எப்படி நிறுவனமோ அப்படி நிறுவனம். அவர்கள் ஒத்துக்கொண்டதுக்கு மாற்றமா இப்ப நிரூபிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சந்திப்புல ஒரு காலத்துல வாழ்ந்திருந்தா கூட சந்திக்கலன்னா ஏத்துக்கிற கூடாதுன்னு வாதம் பண்ணக்கூடியவங்க காலத்திலே வாழாத ஒருத்தர் சொன்னதை என்ன செய்வாங்களாம்? அதை வச்சுக்கிட்டு சஹாபாக்கள் கொடுத்தாங்கன்னு இருக்க போய் தானே சொன்னார்கள். இப்னு கஸம் 400 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர் சொல்றாரு ரசூலுல்லாஹ் காலத்துல இதான் இருந்துச்சு. அவருக்கு எப்படி தெரியும் 400 வருஷத்துல இடைவெளியில் இருந்த ஆட்கள் யாரு இவருக்கு சொன்னது? அந்த ரிப்போர்ட் பண்ண ராவிகள் யாரு? நம்ம என்ன கேட்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்புபடுத்தி ஒன்றை சொன்னால் அதை எப்படி நிரூபிக்க வேண்டுமோ அப்படி நிரூபித்து விட்டு நீங்கள் சொல்லுங்கள். அபூபக்கர் சித்திக் காலத்தில் இதான் நடைமுறையா இருந்துச்சு நீங்கள் சொல்வீர்களேயானால் அந்த செய்தியை எப்படி நீங்கள் நிறுவ வேண்டுமோ அப்படி நிறுவுங்கள். நீங்களே சொல்றீங்க அந்த காலத்துல வாழலண்டு, இருந்தாலும் 50 வருஷம் என்பது ஒரு சின்ன இதெல்லாம் ஒரு பேச்சா? அரை வருஷம் இருந்தாலும் அடிபட்டு போச்சு. 50 வருஷம் என்ன 50 வருஷம்? அரை வருஷம் சந்திக்க வாய்ப்பு இல்லாட்டா கூட அவர்கிட்ட ஒரு கேட்கலன்னு அர்த்தம். வேற ஆள்கிட்ட இவர் கிடைச்சிருக்கும். அந்த வேற ஆள் யார்? அவர் போட்டு கொடுத்த ஆளா இருக்கலாம், இட்டு கட்டின ஆளா இருக்கலாம். அந்த வேற ஒரு ஆள் யார்? முடிஞ்சு வச்சு. இப்னு ஷிஹாப் எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட சொன்ன ஒருத்தர் யாரா இருக்கலாம், யாரா வேண்டாலும் இருக்கலாம். அப்படித்தான் ஹதீஸ அணுகிறோமா? இப்னு ஷிஹாப் நல்லவர். இன்னும் சொல்ல போனா இப்னு ஹஸ்ம் சொல்றாருங்கிறாரு. இப்னு ஹஸ்ம் சொல்றதுக்கு இந்த இப்னு ஷிஹாபுடைய சம்பவம் தாங்க ஆதாரம். ஷாஃபி சொன்னாருங்கிறாரு, ஷாஃபி தனியா சொல்லல, இந்த இப்னு ஷிஹாப் தான் ஆதாரம் அவருக்கு. அது சொல்லித்தான் சொல்றாங்க, அதை எடுத்து வச்சுதான் சொல்றாங்க. விளங்கிருங்க. அப்ப ஷாஃபி சொன்னாருங்கிற அவர் சொந்தமா சொல்ல முடியாது. அவர் எந்த ஆதாரத்தை வச்சு காட்டுறாரு? இப்னு ஷிஹாப்ங்கிறாரு. அப்ப இப்னு ஷிஹாபுடைய அந்த ரிப்போர்ட் ஹதீஸ்களை சட்டத்தின்படி விதியின்படி நிக்குமா? அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? இப்ப பேசணுமே அபுதாவுது ஜரீர் ஆசிம் எல்லாம் பேசணுமே, அதை விட கீழே உள்ளது. என்ன ஒண்ணுமே இல்ல, தொடர்பே இல்ல, சம்பந்தமே இல்ல. அந்த அளவுக்கு உள்ள ஒரு செய்தியை கொண்டாந்து காட்டிக்கிட்டு இதெல்லாம் நான் கேட்கிறேன், ஒரு கடமையான ஒரு விஷயத்தை இப்படித்தான் நிறுவனமா? இதான் ஒரு ஆதாரமா? மார்க்கத்தை முடிவு செய்யறதுக்கு இப்படிதான் ஒரு குழப்ப சந்தேகமான விஷயங்களை இதான் மார்க்கமா? அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? சஹாபாக்கள் இப்படி புரிஞ்சாங்கன்னு சொல்லுவது தப்பு, புரியல. சொல் வழக்கு இப்படிதான் புரிஞ்சிருந்தார்கள். 2-3 பேர் மாத்தமா புரிஞ்சனால அது ஒரு நியூஸ் ஆக்குறார்கள் நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் விழுப்புரத்துல வரேன். அப்துல் ஹை. பிஜே அவர்களிடம் கேள்வி. நபி இப்னு உமர் அலி அவர்கள் நபி அவர்கள் செய்வதை போன்றுதான் செய்வார்கள். அவரே ஒரு பொருளுக்கு ஒரு வருடம்
நிறைவடையாத வரை ஜக்காத் இல்லை என்று கூறியுள்ளார். இதை நீங்கள் மறுப்பது சரியா? இப்னு உமர் அவர்கள் ஜக்காத்து தொடர்பாக மற்ற விஷயத்திலும் மாற்றமாக கூறியுள்ளாரே, சரியான விளக்கம் தருவோம். அதாவது அவர் அப்படி கூட சொல்லல, நானே இப்னு உமரை பற்றி இப்படி சொன்னதாக எடுத்துக்காட்டி இன்னும் கொஞ்சம் அழுத்தமா தான் அவர் சொன்னார். சஹாபாக்கள்ல இப்னு உமர் ஒரு டிஃபரெண்டான ஆள் என்பதெல்லாம் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் கூட அதை எதுக்கு சொல்லலாம்ன்றா, ஏற்கனவே ஹதீஸில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்கு அதை எடுத்து இப்னு உமருடைய இந்த செயலும் அதை உறுதிப்படுத்துது என்கிற அளவுக்கு தான் அதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, அப்படித்தான் நானும் அந்த செய்தியில பேசியிருக்கிறேனே தவிர, தாடி சம்பந்தமான பேச்சியில அதை வச்சுதான் சொல்றாரு பேசியிருக்கேனே தவிர, ஆதாரமா அவர் ஆகவே ஆகாது. ஆதாரம் என்ன? இப்னு உமருடைய அந்த கேரக்டர் எப்படி இருந்தாலும் புரிந்து கொள்வதில் தப்பு வரும், சொல்லை புரிந்து கொள்வதில் தப்பு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு அர்த்தம் செய்வதில் என்ன வந்துறேன் தப்பு வந்துறேன், காதுல கேட்கறதுல தப்பு வந்துறேன். இந்த இப்னு உமர் அவர்களை பற்றி தானே ஆயிஷா நாயகி பல விஷயங்களை இவர் தப்பா சொல்லிட்டாருன்னு கண்டிக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? வேணும்னு சொல்லிட்டாரு அர்த்தமா? நம்ம என்ன பாக்குறோம்? தவறு என்பது அவருடைய கேரக்டரை பொறுத்து மட்டும் தீர்மானிக்கப்படுவது இல்ல, நினைவாற்றலை வைத்து தீர்மானிக்கப்படும், கவனக்குறைவை வைத்து தீர்மானிக்கப்படும். உள்ளதெல்லாம் கரெக்டா தான் பார்த்து செய்வாரு, கரெக்டா பாக்குறத தப்பா புரிஞ்சுக்கிடுவாரு. உதாரணத்துக்கு சொன்னேன், இப்ப கீழே உட்கார்ந்து ஒரு பொருளை ரசூல்லா எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க, அவர் ஒண்ணுக்கு இருக்கிறா கூட அவர் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவர் செய்யறாருன்னு வைங்க, கீழே குனிஞ்சுக்கிட்டு ஒண்ணுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொருளை எடுத்தவொடனே ரசூல்லா சிறுநீர் கழிக்கிறாங்கன்னு கூட அவரு புரிஞ்சுக்கிற முடியும். அதனால இப்னு உமருடைய அந்த கேரக்டர் சரிதான், அப்படி கேரக்டர் உள்ளவர் தான். ரசூல்லா ஏதாவது செஞ்ச மாதிரி பார்த்து அதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர் தான், துன்யா விஷயத்திலையும் பின்பற்றக்கூடியவர் தான், அதுல சந்தேகம் கிடையாது. அந்த கேரக்டர் விஷயத்துல அப்படி நிறைய ஆதாரங்கள் நம்ம அவருடைய வரலாறுகள் ஹதீஸ் நூல்கள்ல கூட இந்த கேரக்டரை நிரூபிக்கக்கூடிய தகவல்கள்லாம் கிடைக்கிறது. நம்ம சொல்ற என்னன்னு கேட்டா, அவருடைய கேரக்டர் அதுவா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அவர் ரிப்போர்ட் பண்ண வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை பார்த்தேன் என்று ரிப்போர்ட் பண்ண வேண்டும். இன்னும் சொல்ல போனா நகைக்கு ஜக்காத் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்ப ஏன் அதுக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்து தான் சொல்லியிருப்பாரு, அவர் கேரக்டரே அப்படித்தான். நகைக்கு ஜக்காத் இல்லைன்ட்டார்ல, அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட தான் பார்த்து சொன்னாரு சொல்லி 50 பேருக்கு 10 ரூபா கொடுத்து ஜக்காத்தே இல்லாம ஆக்கிடலாம். இப்ப எவனு வீடு வாசம் வச்சுக்கிறாத, ரொக்கமா வச்சுக்கிறாத, 50 பேர் நகை வாங்கி போடு, 10 ஜக்காத்துன்னு ஒரு டாபிக்கே உலகத்தில் இருக்காது. ஆக்கிப்படலாமா இல்லையா? தானியத்துக்கு மட்டும் தான் ஜக்காத்து கிடைக்கும், மத்த எதுலயும் என்ன வராது. ஏன்? நகைக்கு ஜக்காத்து இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறார்ல, அவர் தான் ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படி பார்த்து அச்சி அசல் பெசகாம செய்யறவர் தானே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் புரிந்து கொண்ட விதம் அது தப்பா இருக்கும், அப்படிதான் அதை எடுப்போமே தவிர அதை கரெக்ட் எடுக்க மாட்டோம். அதனால இப்னு உமருடைய கேரக்டர் என்பது அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவரா இருந்தாலும் ஹதீஸில் அதை ஏத்துக்கிற மாட்டோம். அவர் ரசூலுல்லாஹ் சம்பந்தமா சொன்னா அவர் சொல்லணும், அதை நான் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, இப்படி கட்டளையிட்டாங்க, இன்னைக்கு அங்கீகரிச்சாங்க, இப்படி சொல்லாத வரைக்கும் மார்க்கத்தில் அது ஆதாரம் கிடையாது. எந்த யாரும் இப்னு உமர் என்ன சொன்னாலும் அது மர்ஃபூடைய ஹுக்குமுடி யாரும் சொல்லல. இப்னு உமர் எதை சொன்னாலும் அது ரசூலுல்லாஹ் சொன்னதாக தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒருத்தருமே என்ன செய்யல அப்படிலாம் முடிவு செய்ய கிடையாது. விவாத அரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போதே உங்கள் சகோதரர் நூர் முகமது அவர்களை கேள்வி, திடீரென்று விரண்டோட பார்க்கிறார் என்று சொன்னார்கள். விரண்டு ஓட முடியாது, அது வேற. ஏன்னா இங்கேயும் கேட்டு பூட்டி இருக்குது, வெளியே கேட்டு பூட்டி இருக்குது, எல்லாமே கேட்ட பூட்டி இருக்கு. இடைவேளை விட்டு வெளியே போறதா இருந்தாலும் ஒவ்வொரு ஆளத்தையும் போக வேண்டியது இருக்குது. அப்படி நீங்க விரண்டு ஓடுறதற்குண்டான வாய்ப்புகள் நீங்க சொன்ன ஆதாரமெல்லாம் பலகீனமாயிருச்சா என்பதை விளக்குமாறு கேட்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் விரண்டு ஓடுவதாக சொல்லப்பட்டதை நீங்க விரண்டு ஓட நினைக்கிறீங்களா? நீங்க எடுத்து வைத்த வாதங்கள் எல்லாம் சரியில்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது, பயந்து ஓடுகிறீர்களா என்று கேட்கிறாரு. நம்ம பயந்துலாம் போகல, அல்ஹம்துலில்லாஹ். பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்காக நம்ம வந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது எதுக்கு பயப்படணும்? சத்தியத்தை அவங்க எடுத்து வச்சுட்டா நம்ம ஒத்துக்கிட்டு போயிட வேண்டியதுதானே. இதுவரைக்கும் எடுத்து வைக்கலாம், அதனால நாம போகணும்னு கூட சொல்லல, டைம் ஆயிருக்குமே அப்படின்னு கருதி தான் கேட்டேன்னு தவிர, ஃப்ரெண்டு ஓட போகிற எப்படா விடுவாங்க போகணும்னு சொல்றாருன்னு அது
நாம பக்கத்துல அப்படின்னு ஓடுனேன்னு வைங்களேன், நீங்க எல்லாம் சேர்ந்து புடிச்சு கொண்டு வந்து எனக்கு உட்கார வச்சிருவீங்க. அப்படிங்களா இல்லையா? மாஷா அல்லாஹ். நான் சின்ன உடம்பு, ஆளை பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஒரு ஆள் அப்படியே சகோதரர் பாக்கர் அவர்களும் ஒரு கையை பிடிச்சு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுறாரு. தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு சின்ன உடம்பு. நான் ஓடி போய் எலி மாதிரி அவர் பார்த்தா எலி மாதிரி இப்படி பொசுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுருவார். ஓடல. அழைத்த நேரத்தில் எல்லாம் ஓடி வந்து ஆஜரான 1 லட்சம் ரூபாய் அறிவிப்பு செஞ்சீங்க. உடனே மேடைக்கு ஏறி வந்தேன். ஓடுற ஆள நான் வருவேனா? ஒப்பந்தம் சொல்லும் பொழுது தமிழ்நாடு ஹோட்டலுக்கு 9 மணி கரெக்டா வந்தேனா இல்லையா? இங்க விவாத நாளான்னு சொல்லும்போது கரெக்டா வந்தேன். 2 நாள் உங்க கூட இருந்தேன். 1 மணி நேரம் இருக்குங்கிறது தெரியல. நீங்க கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க, கேள்வி இல்லாட்டி முடிச்சுக்கலாம்னு சொன்னீங்க. அப்படின்னா நீங்க ஓட நினைக்கிறேன்னு நான் நினைக்க முடியுமா? கேள்வி இல்லைன்னா சரி அடுத்து சும்மா இருக்கிற முடிச்சுக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய சகோதரர்களே, மனமகிழ்வான ஒரு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, எல்லோரும் மனமகிழ்வாக நம்ம இருக்கிறோம். அதாவது எதிர்கருத்துடையவர் இந்த கருத்துடையவர் அப்படிங்கிற நிலை மாறி போய், ஆனா எப்படி ஆச்சுன்னு சொன்னா பார்வையாளர்களும் பங்கு பெற்ற ஒரு விவாத அரங்காக சந்தோஷமாக இருக்கிற. யாருக்காவது வருத்தம் இருக்கிறா? பாக்கர் வந்து என்ன தூக்கிட்டு வந்து வச்சுருவான்னு சொன்னது அவருக்கு உங்களுக்கு வருத்தமா இல்லையே? யாருக்குமே வருத்தம் இல்லை. இவ்வளவு ஒரு சந்தோஷமான இந்த நிலை இருக்கிறத, இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் எல்லா இடத்துல. யாரு அது வேற அர்த்தத்துல நேசிச்சிருக்கிறாங்க. வார்த்தை தப்பா வந்திருக்கு. அல்லாவுடைய சகோதரன் சொல்லனா தப்பு, வார்த்தை தப்பு, தடுமாற்றம். இது வார்த்தை தடுமாற்றம். என்ன தடுமாற்றத்தை ஒத்துக்கிற வேண்டியதானே? நீங்க சிரிக்கிறீங்கன்னு சொன்னா நான் தடுமாற்றம் சொல்றது இது இல்லையா? தடுமாற்றங்கிறது அவங்களுக்கு வந்துச்சு, ஒத்துக்கிட்ட செய்தி தானா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இனி இந்த நீங்க தடுமாறுறீங்க நாம தடுமாறு பரஸ்பர குற்றச்சாட்டு இனிமேலாவது நம்ம விட்டுருவோம். போகக்கூடிய நேரத்தில் சந்தோஷத்தோடு ஒருவர் உண்மையை புரிந்து பரஸ்பர கருத்து பரிமாற்றங்கள் முறையாக செய்து, உண்மை எதுவா எனக்கு முரண்டு பிடிக்கணுங்கிறது எண்ணம் இல்ல, உங்களுக்கு முரண்டு பிடிக்கணுங்கிறது எண்ணம் இல்ல. நீங்க உண்மை என்று ஒன்று விளங்கி இருக்கின்றீர்கள், நான் ஒரு விஷயத்தை உண்மை என்று விளங்கி இருக்கிறேன். எது சரிங்கிறத இந்த விவாதத்தின் அடிப்படையில் கேசட்டை போட்டு நீங்க நல்லா தெளிவா கேட்டு பார்த்து, எதுக்கு பேசுறாரு அவரு? தெளிவா சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க மக்கள். இல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம தெளிவாக இன்ஷா அல்லாஹ் உண்மையை நீங்க இந்த கேசட் எல்லாரும் கைக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க வாங்கி பார்ப்பீங்க. திரும்ப தடவை பார்த்து நிதானமாக யார் சொல்லக்கூடியதில் நான் சொன்னதான் சரின்னு வாதிக்கிறேன், அவர்கள் சொன்னதா சரின்னு வாதிக்கிறார்கள். ஏற்கனவே நடந்து வந்த விவாதங்களில் போன்றதா இது நடந்திருக்குது. ஆனா ஒரு வித்தியாசம், என்ன வித்தியாசம் அப்படின்னா பார்வையாளர்களும் பங்கு பெற்ற ஒரு விவாதம். தமிழகத்திலேயே உலக வரலாற்றில் கூட சொல்லலாம், அது மிகையாக கூட இருக்கலாம். இப்படி ஒரு விவாதம் நிச்சயமா நடந்திருக்காது. இப்படி ஒரு விவாதத்தை வந்து நீங்களே சிந்திச்சிருக்க மாட்டீங்க. எல்லாரும் விவாதத்தையும் பார்த்தா அவரு இவரை கண்டா வெறுக்கிறது, அவரை பொறுக்கிறது, இந்த பக்கம் வராது அந்த பக்கம் போகாத, அப்படி ஒரு நிலையே இல்லாம போச்சு. இவர் அங்க வராரு இங்க வராரு, சந்தோஷம் சிரிக்கிறாரு போறாரு. இப்படி ஒரு சந்தோஷமான சகோதரத்துவம் நம்ம இடத்துல இருக்கணும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த பாச பிணைப்பை, கொள்கை சகோதரர்கள் குர்ஆனையும் நபிமொழிகளையும் கடைபிடித்து வாழக்கூடிய உத்தமர்களாக நம் அனைவரையும் ஆக்கி, நம் அனைவரையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்து வைத்த இறைவன் உயர்ந்த சுவனம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நான் பரவாயில்ல, நேரம் இருக்குது, அடுத்து நம்ம பேசலாம். முன்னால இப்படித்தான் சொன்ன நேரம் இருக்குன்னு சொன்னாங்க, பேசிக்கிறோம். அதான் ஒண்ணு இல்ல. ஒவ்வொரு நேரத்திலையும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சுன்னா இப்படி துவா செய்ய முடியாதவருங்க. துவா அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் போது செஞ்சுக்கிறேன். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு, இதை காட்டி ஓடி போயிடுவாங்கன்னு சொல்ல இனி சொல்ல மாட்டாங்க. ஓடி போக நினைக்கிறாங்க இனி சொல்ல மாட்டாங்க. அதாவது நிலைமை தெரியாம சொன்னது இனி சொல்ல மாட்டாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர், நம்ம எல்லாம் சொர்க்கம் போகணும் அப்படிங்கறதுக்காக பாடுபடுறோம். அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் பாக்கியமாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி இல்லை என்று சொன்னால் இதோடு முடித்துக் கொள்ளலாம். சகோதரர் அவர்கள் சொன்னது போல கேள்வி இருக்குமே, ஆனால் கேள்வி விட மாட்டாங்க போல இருக்கு. இருந்தா கேளுங்க. காதல் பாய் கூட அவர்கள் சிரித்து விட்டார்கள். ஒரு கேள்விதான். அதாவது இறைவன் வந்து திருமறையில வந்து தொழுகை சொல்லக்கூடிய இடங்களில் கேள்விதான். பிஜே கேள்வி. அதாவது திருமறையில அல்லாஹ் வந்து தொழுகை சொல்ற இடங்கள் எல்லாம், ஏன்னா தமிழ்ல திருக்குறான் படிச்சிருக்கோம், அந்த அரபு மூல விளக்கம் நமக்கு தெரியாது.
தமிழ்ல படிச்சனால தொழுகைங்கிற வரக்கூடிய எல்லா இடத்துலயுமே ஜக்காத்தை சேர்த்து தான் அல்லாஹ் சொல்றான். அதாவது தொழுது வாருங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். தொழுகை இப்ப ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை ஒரு முஸ்லிமானவன் தொழுதாகணும். முஸ்லீம்னாலே அவனுக்கு தொழுகை தான். முஸ்லீமுக்கும் காபிருக்கும் உள்ள வித்தியாசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த முஸ்லீம்னா தொழுகன் கடமை, ஜக்காத்துங்கிற அடுத்த கடமை. இப்ப ஜக்காத்தை அல்லாஹ் தொழுகையோட சேர்த்து சேர்த்து சொல்றனால எப்படி 5 வேளை அந்த ஜக்காத்து கொடுத்து வரணுமா? ஏன்னா தொழுகை அல்லாஹ் சொல்லும் போது ஜக்காத்தையும் சேர்த்து சொல்றனால இல்ல வருஷத்துக்கு ஒரு கையா பிஜே வளர்க்கணும். இல்ல எங்க அண்ணன் 2 பேருமே சம அளவுல பாவிக்கிற 2 பேருமே சமம் தான். ஏன்னா அண்ணன் நூறுமுது அவங்க இதை விளக்க சொல்லணும். எங்களுக்கு எப்படி எங்களுக்கு ஒன்றும் புரியல. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, புரியலன்னு போறாரு, புரியாம தான் போறோம் எல்லாரும். யாரும் தெளிவாக புரிஞ்சு போறல. இன்ஷா அல்லாஹ் நீங்க கேசட்டை கேட்டீர்கள் என்று சொன்னா கேசட்டை திரும்ப போய் கேட்டு பாருங்க. சகோதரர் பறக்கும்படை காதர் அவர்களுக்கு சொல்கிறேன், உங்க கையில இன்ஷா அல்லாஹ் சிடி கிடைக்கும். போய் நீங்க தெளிவாக நீங்க பாருங்க. என்கிட்ட கேட்ட நான் என்ன சொல்லுவேன், தொழுகையை போல 5 வக்து தொழுகை நான் சொல்ல மாட்டேன், வருஷம் கொடுங்கன்னு சொல்லுவேன். அங்க வக்து அல்லாஹ் தொழுங்கன்னு சொல்றான், 5 வக்து தொழுங்கன்னு சொல்லல. அப்ப 5 வக்து தொழுகை எப்படி விளங்குறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறாங்க குல்லியௌமின் ஹம்ஸ மர்ரா, ஒவ்வொரு நாளும் 5 தடவை. அந்த வசனத்திலிருந்து 5 தடவை மட்டும் விளங்கல. இது மாதிரி ஜகாத்து கொடுங்கள் என்று சொல்கிறோமே, இந்த வசனத்திலிருந்து வருஷம் கொடுக்க விளங்கல, வேறு நபிமொழியிலிருந்து வருஷம் கொடுக்க விளங்குறோம். அதனால இந்த தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுத்து வாருங்கள் என்று இந்த வசனத்தை எடுத்து வச்சு தொழுகை 5 தடவை செய்யறோம்ல, அது மாதிரி ஜக்காத்தை 5 தடவை கொடுத்து வாங்க அப்படி நம்ம வாதிக்கவே இல்லையே. தொழுகைய இந்த வசனத்தை வச்சா சொல்றாங்க 5 நேரம் தொழுகை, அதுக்கு வேறு சான்றுகளை வச்சு தான் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்க இன்ஷா அல்லாஹ் விரிவாக விளக்குவதாக இருந்தா சீடிகளை பார்த்து நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. பறக்கும்படை காதர் அவர்களை பொறுத்த வரைக்கும், பறக்கும்படைன்னு சொல்றேன், எல்லாத்தையும் நல்லா பறந்து செயல்படக்கூடிய சகோதரர், பறந்த மனப்பான்மை உள்ளவர், அவர்கிட்ட நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கிறேன், எங்கேயும் போகல. இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்குன்னு கேளுங்க, எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்லுகிறேன். தெரியலன்றா பார்த்து சொல்லுகிறேன், அதுக்கும் தெரியலன்றா கேட்டு என்னை விட அறிந்த அறிஞர் பெருமக்களிடம் கேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் சொல்லாம இருக்க மாட்டேன் இன்ஷா அல்லாஹ், சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். எனக்கு தெரியலன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் துஆ செய்கிறேன். நன்மையை செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நம்ம அனைவரையும் சேர்த்து வைக்க வேண்டும். எனக்கு சரி, ஒருத்தர் வாங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட கேள்வி மௌலவி பிஜே அவர்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முறையில விரல சேர்த்து தொழுதாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகி போச்சு, விரல சேர்க்கிறது நின்று போச்சு. நம்ம உள்ள யதார்த்தத்தை எடுத்து வச்சோம், விரல சேர்த்து தான் தொழணும் அப்படின்னு. அப்ப கேட்டாங்க ஆதாரம் வேணும்னு. நாம தான் நிரூபிக்க வந்தோம். அதனால நம்ம என்ன செஞ்சோம், ஆதாரத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்களோட லாஜிக்கும் அதான், யார் நிரூபணம் பண்ண வருகின்றார்களோ அவர்கள் தான் ஆதாரம் காட்ட வேண்டும். அதே மாதிரி அவங்க வாதப்படி ஒரு முறை ஜக்காத் கொடுத்தால போதும் என்பதுதான் அவங்க வாதப்படி முதல்ல பழமையானது. இடையில மக்களை மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. திருப்பி அதை நீங்க நிரூபிக்க வாரீங்க, நீங்க தான் நிரூபணம் கொண்டு வந்திருக்கீங்க. அதனால நீங்க தான் அதுக்கு ஆதாரம் கொண்டு வந்திருக்கணும். நீங்கள் அப்படி ஒரு கூட்டு அவங்க பத்திரிக்கையில மார்க்கறிஞர் வச்சு வெளியிடனா இவங்க அந்த விவாதத்துக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. அப்ப நிரூபணம் வந்தது நீங்க தான். அப்ப நீங்க தான் செஞ்சிருக்கணும், ஆதாரத்தை காட்டியிருக்கணும். அதை விட்டு போட்டு ஆரம்பிச்சிருந்த நீங்க தான் ஆதாரம் தரணும், நீங்க தான் ஆதாரம் கேட்டுக்கிட்டு தெரியுங்க. அதனால நீங்க உங்களுடைய ஆதாரத்தை எடுத்து வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இதுக்கு ஏற்கனவே காலையிலேயே விரிவாக ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள்லாம் விளக்கி வாதி தான் எடுத்து வைக்கணும், யார் வாதி யார் பிரதிவாதி எல்லாம் சொல்லி, அதை விட முக்கியமான விஷயம் என்னவென்றால் நூர் முகமது அவர்களிடத்திலேயே இதை ஒரு கேள்வியாக கேட்டு அவரும் அந்த விதியை ஒத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அவர் தான் எடுத்து வைக்கணுங்கிற அடிப்படையில் அவர் வாதத்தை எடுத்து வைத்து, இது எங்களுக்குள்ளேயே முடிந்து போன ஒரு விஷயம் என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்க கேட்கறீங்க. வாதத்தை அவர் தான் எடுத்து வைக்கணும் என்பது அந்த விதியின்படி அவரும் ஏற்றுக்கொண்டுதான் வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறார். அதனால விரல சேர்க்கிற விஷயம் வேற,
இந்த விஷயம் வேற என்பதை விளக்குறதுக்கு தான் நான் மேராஜ் பராத் எல்லாம் சொன்னேன். காலகாலமா மேராஜ் கொண்டாடுறாங்க. அதுக்கு நாங்க ஆதாரத்தை வச்சு நம்ம மறுக்கல, ஆதாரத்தை கேட்டு தான் மறுத்தோம். இவ்வளவு வேறமா நான் சொல்லியிருக்கிறேன். ஆதாரத்தை கேட்கிற இடத்துல கேட்கணும், ஆதாரத்தை காட்டுற இடத்துல காட்டணும், ரெண்டுக்கும் இடம் இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது சகோதரர் கவனித்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு சந்தேகங்களையும் விளக்குற வகையில் நான் இதோட ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறேன். அதனால ரிப்பீட் வேணாம்னு இதோட பிடிச்சிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லப்பை குடிகாடு பஷீர் நான் பேசுறேன். கேள்வி கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு மௌலவி நூர் முகமது பாகவி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நேற்றிலிருந்து நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த விவாதம் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால ஒரு தரப்பிலிருந்து உங்களுடைய ஆதாரத்தை எடுத்து வையுங்கள் என்று கேட்கப்பட்டது, இன்னொரு தரப்பிலிருந்து அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. எடுத்து வைக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்துமே பலகீனமானவை என்று பறைசாட்டப்பட்டது, நிரூபிக்கப்பட்டது இந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த ஜக்காத்து ஒரு முறை கொடுத்தால் போதும் என்கின்ற நிலை இந்த பலகீனமான ஹதீஸ் ஆதாரபூர்வமற்றது என்கின்ற நிலைமையில் நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் வருடா வருடம் கொடுக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் கொடுத்த பொருளுக்கே கொடுக்க வேண்டும் என்ற நிலை கம்ப்ளீட்டாக மறுக்கப்பட்ட, அதாவது பலகீனப்படுத்தப்பட்ட காரணத்தினால அந்த நிலை எப்படி புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அது முழுமையாக பலகீனம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல அப்படிங்கும்போது அந்த இடம் பிளாங்கா இருக்குன்னு அர்த்தம், ஒண்ணுமே இல்ல. அப்ப ஜக்காத்தை கொடுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். அகீமுஸ் ஸலாத்த ஆத்து ஜக்காத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அப்ப எப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னாக்க கொடு என்றால் கொடு, எப்பொழுது உனக்கு ஜக்காத்து வந்து விடுவோம். ஏன்னு சொன்னாக்க அந்த நிசாபுங்கிற அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து 5 ஊக்கியாளுக்கு குறைவாக வெள்ளியில் ஜக்காத் இல்லை என்ற ஹதீஸின் அடிப்படையில் நாம என்ன சொல்லணும் சொன்னாக்க அந்த அளவுகோல இன்னைக்கெல்லாம் ஆலிம் பெருமக்கள் நம்ம கொடுத்திருக்கிறாங்க 88 கிராம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நிசாபுடைய அளவுக்கு நம்ம இடத்துல நம்ம பொருளாதாரம் வந்து விடுமேயானால் உடனே கொடுத்து விட வேண்டும் என்கிறது அங்கு ஊர்ஜிதமாகிறது. இதைத்தான் நாம் விளங்கிக் கொள்கிறோம். கொடு என்று சொல்லும் போது கொடுத்து விடுகிறோம், அது மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டிய நிலை மாறுபட்ட கருத்து அப்படிங்கறத நம்ம வழங்கி இருக்கிற காரணத்தினால இன்னொரு ஹதீஸ நமக்கு தெரிவிக்கிறது. பதுக்கப்பட்ட பொருளுக்கு ஜக்காத்து ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டு விடுமேயானால் அது பதுக்கப்பட்ட பொருள் ஆகாது என்று புகாரில ஒரு ஹதீஸ் வருது. அப்ப ஒரு முறை நம்ம ஜக்காத்து கொடுத்துட்டோம் சொன்னவ அது என்ன ஆகாது, கருப்பு பணம் இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய கருத்துப்படி ஒவ்வொரு வருஷம் நம்ம கொடுக்கணும்னு சொன்னோம்னா ஒரு வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்த நிமிஷம் அது என்ன ஆயிடுது, திரும்ப அது கருப்பு பணமா ஆயிடுது. அப்ப திரும்ப திரும்ப நம்ம கொடுக்க அந்த பணம் என்ன ஆகுது, அந்த பொருள் கருப்பு பணமாவே தான் இருந்துகிட்டு ஒன்னும் வெளுத்த பொருள் ஆகவே அல்லன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஒரு தடவை கொடுத்து முடிச்சிட்டோம் என்ன ஆகுது, முடிஞ்சிருச்சுங்க நம்ம நிலைமைக்கு நாம வந்துடுறோம். இது இந்த நிலைமையில இருக்க அல்லாஹ்வுடைய பெருக்கிருப்பினால் நாம் இந்த விஷயத்தை நாம் அழகான முறையில் புரிஞ்சுக்கிட்டோம். புரிந்து கொண்டவர்கள் விளக்கமாக புரிந்து கொண்டார்கள், தெளிவாக இல்லாமல் இருக்கிறவர்கள் இன்னும் தெளிவற்ற நிலைமையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே நீதியாளன், நமக்கு எல்லாத்தையும் அருள் செய்யணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறேன். உங்கள்ட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வியை நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னோம்னா, கனிமத்து பொருளை பத்தி நீங்க நேற்று உரையில் நீங்க சொன்னீங்க, சுட்டி காமிச்சீங்க. அந்த கனிமத்து பொருளுக்கு முதலில் அதாவது கனிமத்து பொருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பைத்துல் மால்ல தான் சேரப்படும். பைத்துல் மால்களுக்கு சேர்க்கப்பட்ட உடனே முழுமையாக எல்லா கனிமத்து பொருளுக்கும் ஒரு முறை ஜக்காத்து அதாவது 20 ஒரு பங்கு கொடுத்து விட்ட பிறகு விநியோகம் செய்யும் போது அவரவர்களுக்கும் அந்த கனிமத்து பொருள் மீது ஜக்காத்து கடமையாவது அப்படின்னு சொல்லி நேற்று குறிப்பிட்டீங்க. இதுதான் அப்படிதான் கொடுக்கப்பட வேண்டுமா, இல்ல வந்த உடனே எல்லாத்துக்கும் நம்பி பிரிச்சு கொடுத்த பிறகு அவரவர்கள் கொடுத்தானா முடிஞ்சு போயிடுமா? நேற்று சொன்ன விஷயத்தை எனக்கு குழப்பமா இருந்துகிட்டு இருக்கு. முதல்ல ஒருத்தர் பைத்துல் மாலுக்கு வந்த உடனே ஜக்காத்து கொடுத்துருன்னு, அதுக்கு பிறகு விநியோகிக்கப்பட்ட பொருளுக்கு ஒருத்தர் தனித்தனியா கொடுக்கணுங்கிற மாதிரி குழப்பமான ஒரு விஷயத்தை நேற்று சொன்னீங்க. நீங்க இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் அவர்கள் ஒரு செய்தி என்ற அடிப்படையில் பல செய்திகளை சொல்லிவிட்டு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பினார். நான் சொன்னது குழப்பமாக இருக்கிறது என்று. அவர் கேட்கிற கேள்விதான் குழப்பமாக இருக்குது. நம்ம சொன்னது குழப்பமா இல்ல, அவர் கேட்கிற கேள்விதான் குழப்பமா இருக்குது. நம்ம சொன்னது தெளிவாக இருந்தும் அது புரியாத காரணத்தினால அதை பற்றி கேட்கறதுனால குழப்பமா இருக்குது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் விளக்குவோம். நாம எடுத்து வைத்த ஹதீசுகள் எல்லாம் பலவீனமாக்கப்பட்டு விட்டன. தெளிவாக
பலவீனமாக்கப்பட்டதற்கு பிறகு அந்த இடம் வெற்றிடமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அது எங்க பலவீனமாக்கப்பட்டுச்சு? பலவீனம் என்பதற்குரிய காரணத்தை சொல்லப்பட்டது, அதற்குரிய பதிலை நம்ம சொல்லிட்டோம் தெளிவா. இப்பொழுது நான் சொல்கிறேன், ஆடு பிரச்சனை இருக்கு பாருங்க. ஆட்டுல 120 வரைக்கும் 1, 121 1 கூடி விட்டா 2 கொடுக்குன்னு சொல்றோமே, 2ங்கிறது ஒரு ஆட்டுக்கா 121க்கு சேர்த்தா கொடுக்கப்பட்ட பொருளுக்கும் தான் திரும்பவும் என்பதற்கு இதை விட தெளிவான சான்று எது என்னங்க வேணும்? இது பலவீனமான ஹதீஸா? இத பலவீனம் நீங்க சொல்றீங்களா? அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே, இதுல அப்படி புரிந்து கொள்வதற்கு சாத்தியம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்களா? நீங்க ஏன் மறுக்கிறீங்க? அத ஆதாரபூர்வமானது அல்லன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதுக்கு ஆதாரத்தை சொல்லுங்க. இப்படி பொத்தாம் பொதுவாக சொல்ல வேண்டாம், நம்ம தெளிவாக ஒவ்வொன்றுக்கும் தெளிவாகவே சொல்லிவிட்டு இருக்கிறோம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கனிமத்து பொருளை பற்றி சொல்லுகின்ற பொழுது பைத்துல் மாலில் கொண்டு வந்து சேர்த்து அதற்கு பிறகு அதிலிருந்து 20% எடுத்து அதற்கு பிறகு என்ன செய்வாங்க? அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொன்னீர்களே, நான் அப்படி சொல்லலையே. பைத்துல் மால்ல கொண்டு வந்து சேர்த்துருவாங்க, சேர்த்துட்டு அதுக்கு பின்னால எடுப்பாங்க, எடுத்தது போக மிச்சம் இருந்த எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அப்படியே நான் சொன்னேன். கனிமத்து பொருளை எல்லாம் ஒன்று திரட்டியதற்கு பிறகு அதிலிருந்து 20% அங்கிருந்து எடுத்து அந்த 20% தான் பைத்துல் மால்ல சேர்ப்பாங்க. எல்லாத்தையும் சேர்க்க மாட்டாங்க. 20% பைத்துல் மால்ல சேர்ப்பாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சொந்தமானது. அந்த 20% அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சொந்தமானது என்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி சொந்தம்? அவர்களது உறவினர்கள் விரும்பியவர்கள கொடுத்துக்குவாங்க உறவினர்களுக்கெல்லாம். இது ஜக்காத்தோட ஒப்பிடலாமா? ஜக்காத்து மேற்றா இது? ஜக்காத்து என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதா? அவர்கள் குடும்பத்தினருக்கு அனுமதிக்கப்பட்டதா? தடை செய்யப்பட்டது? ஜக்காத்தோடு இது ஒப்பிடலாமா? ஜக்காத்து என்பது வேறு, கனிமத்து பொருள் என்பது வேறு. போர்க்களத்தில் கனிமத்து பொருள் கிடைத்தால் அதில் எல்லாம் ஒன்று மொத்தம் திரட்டி 20% நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பைத்துல் மால்ல சேர்த்து விடுவார்கள். அதற்கு பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய செல்வத்தை போர்க்களத்திலே கலந்து கொண்ட வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள். அப்படி பங்கிட்டு கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த செல்வம் வந்து இப்ப செல்வம் கிடைத்திருந்தா இவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஜக்காத்து எப்படி கடமையோ அப்படி கடமைன்னு தான் சொல்றோம். இது நீங்களும் சொல்லுவீங்க. புதிதாக ஒருவருக்கு புதிதாக பணம் வந்தால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் தானே சொல்றீங்க. கனிமத்து பொருளுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சுன்னு சொன்னா இப்ப இதுக்கு கொடுக்க வேண்டியது தானே விளங்கணும். ஆனா கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க, கொடுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்க. காரணம் புதுசா இந்த செல்வம் வந்திருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் இது புது செல்வம், புதுசா அவருக்கு சொந்தமா இருக்குது. இப்ப கனிமத்து பொருள் 20% கொடுத்தாச்சு, இவருடைய மில்குக்கு வந்ததற்கு பிறகு உடனே 20% கொடுக்கணும்னு சொல்லத்தான் செய்வாங்க. சாரி, 20% இல்ல, இவருடைய சொந்தத்துக்கு வந்ததற்கு பிறகு அதற்குரிய ஜக்காத்து என்னவோ அது கொடுக்கணும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கனிமத்து பொருளையும் ஜக்காத்தையும் போட்டு நீங்க குழப்பிக் கொள்ள வேண்டாம். குழப்பிக் கொண்ட காரணத்தினால உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்க இங்கு இதுவரைக்கும் இன்றுலாம் நடந்த நிகழ்ச்சிகளை சீடிகளாக உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வாங்கி நீங்க பாருங்க, நிதானமா பாருங்க. நான் சொன்னேன் என்பதற்காக இந்த கருத்து சரியில்லை என்றோ அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அது சரியில்லை என்று இந்த தரப்பினரை பாராமல் நடுநிலையோடு நின்று யார் எடுத்து வைத்த வாதம் குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய அடிப்படையில் நியாயமானது, நேர்மையானது, சரியானது என்பதை நீங்கள் எல்லாம், அதாவது சொல்வதையெல்லாம் நம்பக்கூடிய மக்கள் அல்ல, சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்கள். உங்களில் அதிகமானோர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பவர்கள், கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவர்கள். நீங்கள் தாயிகளாக மக்களுக்கு பிரச்சாரத்தை குர்ஆனையும் நபிமொழியும் எடுத்துச் சொல்லக்கூடிய உயர்ந்த பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். குன்தும் கைர உம்மத்தின் துகுரு, இது பையன் சொல்றேன் நினைச்சுக்கிறாங்க. அதாவது சமுதாயத்துக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்கள். அதனால நீங்க போய் தெளிவா நீங்க பாருங்க, பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. நான் சொன்னதுல தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் திருத்திக் கொள்வதற்கு நம்ம தயாரா இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணன் பிஜே அவர்களுக்கு என்னுடைய கேள்வி, செல்வந்தரிடமிருந்து ஜக்காத் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நியதி. செல்வந்தர்களிடத்திலிருந்து ஜக்காத்து தொகையை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய நியதி. இஸ்லாத்தின் பார்வையில் செல்வந்தர்கள் யார், எப்போது,
எப்படி ஜகாத் எடுக்கப்பட வேண்டும் என்பதை விளக்க வேண்டும். அப்புறம் அதாவது கொடுத்ததுக்கே ஜக்காத்து கொடுக்கணுங்கிற விஷயத்துல நமக்கு ஒரு சின்ன ஒரு நெருடலான ஒரு ஹதீஸ் என்னன்னு கேட்டா, அந்த ஆட்டுடைய சம்பவம் நமக்கு கொஞ்சம் நெருடலாவே இருந்துட்டு இருக்கு. அதாவது ஆட்டினுடைய அந்த ஜக்காத்துடைய விவரம் எப்படி நெருடலா இருக்குன்னு கேட்டா, அதாவது 40 இருந்து 120 வரை 1, 40 இருந்து 120 வரை 1, அதுக்கு மேல 1 கூடுனாக்கா 2 அப்படின்னு வருது. ஏன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டியதில்லை அப்படின்னு ஒண்ணு வரும்போது, கொடுக்கப்பட்ட பொருளுக்கே வருது அப்படின்னு வரும்போது அந்த ஜக்காத் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் மூலமா நமக்கு இதா இருக்குது. இது பலமுறை உங்கள்ட்ட கேட்டிருந்தாலும் இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் விளக்கினா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அதுக்கு முன்னாடி இதையும் ஒரு பதில் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அப்படியா? அதாவது சகோதரர்கள் அவர்கள் இந்த ஆட்டு விஷயத்துல ஒரு நெருடல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 120 வரைக்கும் ஒரு ஆடு, 40க்கு கீழே இருந்தா ஜக்காத்தே கிடையாது. ஒரு ஆள்கிட்ட 30 ஆடு 25 ஆடு இருந்தா அது ஜக்காத்து கிடையாது. 40 வந்தா தான் ஜக்காத்துங்கிற கடமையே அவருக்கு உண்டாகும். 40 வந்தா எத்தனை? 1 கொடுக்கணும். 50, 60, 70, 80, 90, 100, 120 வரைக்கும் 1 தான் கொடுக்கணும். 121 வந்துவிட்டால் அந்த 121 இருந்து 200 வரைக்கும் அவர் 2 கொடுக்கணும். இதுல கொடுத்ததுக்கே திருப்பி வர்ற மாதிரி வருது அப்படின்னு சொன்னாங்க. நான் வராது என்பதற்கு தான் அந்த 120ஐயும் அந்த 1 அதிகமாவதையும் உதாரணம் காட்டி உங்களுக்கு சொன்னேன். எப்படி சொன்னேன்னு கேட்டா, 120 ஒருத்தட்ட இருக்கிறது, சரியா? இவர் ஜக்காத்து கொடுத்துட்டாரா கொடுக்கலையா அப்படின்னு பார்த்தா, கொடுக்கலன்னு சொன்னா 120 இருக்கும். 1 சேர்ந்தா 121 ஆகிவிடும். இந்த 120 இருக்கும் பொழுது அவர் ஜக்காத்து கொடுத்துட்டாருன்னு சொன்னா 1 போயிரும். 119 தான் இப்ப இருக்கும். 120 இருக்கிற அவரு 1 ஜக்காத்து கொடுக்காம இதுவரைக்கும் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா 120ஆவே இருக்கும். இன்னொன்னு சேர்ந்துருச்சு, 121 ஆகுது. 2 கொடுங்கன்னு அர்த்தம் வந்துருது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுக்காம வச்சிருக்கிற 120 சொன்னார்களா, கொடுத்த 120 சொன்னார்களா? கொடுத்த 120 சொல்லி இருந்தார்களே, ஆனால் 2 ஆடுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு 2 தடவை கொடுக்கிறது வருது, சரியா? நீங்க சொல்ற வருது. அதாவது ஏற்கனவே 120 கொடுத்துட்டு இன்னும் 1 10 20 அதிகமான உடனே 2 கொடுத்தாரையானால் ஏற்கனவே ஒருக்கா 120 கொடுத்திருக்கிறாரு. இப்ப 125 வந்த உடனே இன்னொரு 1 சேர்த்து 2 கொடுக்கிறாரு. அப்ப 2 1 3 கொடுத்துறாரு இவர். 120க்கு முதல்ல ஒருக்கா கொடுத்துட்டு 125 வந்த உடனே இப்போ ஒரு 2 கொடுத்தாரு என்று வைத்துக் கொண்டால் 3 கொடுத்ததா ஆகுறாரு. 3 கொடுத்ததுல 120க்கு 2 டைம் கொடுக்கிறாரு அப்படின்னு வருதுங்கிறது உங்களுடைய கேள்வி. நான் சொல்றேன், அந்த ஹதீஸ்ல கொடுத்ததுக்கு சொல்ல இல்ல. ஏன் சொல்ல இல்லங்கிறேன்னு கேட்டா, 120ங்கிற வாசகத்தை ரசூலுல்லாஹ் போடுறாங்க. அந்த 120 என்பது 121ஆக அதிகரித்தால் அந்த வாசகம் அப்படியே வருது. 120ஆக இருப்பது 121ஆக அதிகரிக்குமையானால் அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா 2 ஆடு கொடுக்கணும்ங்கறாங்க. இப்ப இந்த 120 120க்கு ஏற்கனவே ஒரு ஜக்காத்து கொடுத்து இருந்தா 120ஓட 1 சேர்ந்தா 120ஆ தான் இருக்கும். ஏன்? 1 ஜக்காத்து கொடுத்துட்டாரு. 120 இருந்தது, ஜக்காத்தா 1 போயிடுச்சு, 119, 1 சேர்ந்தா 120 தான் நிக்கும். அப்ப 120 121 ஆகுதுன்னு சொன்னா அந்த 1 ஒரு ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறாரு. அப்ப கொடுக்காம இருக்கிற நேரத்துல தான் அவர் 2 கொடுக்கிறார். அதாவது 120 வரைக்கும் 1 கொடுக்கிறாரு. இந்த 1 வந்துச்சுல, இதுக்காக 1 கொடுக்கிறார். இப்ப இன்னொரு கேள்வி அதுல கேட்டாங்க, இந்த 1க்காக வேண்டி 1 கேட்டாங்க. 1க்காக 1 இல்ல, இந்த 1லிருந்து இன்னொரு 80 சேருமே அது வரைக்கும் 1. அது இந்த 1 கொடுக்கிறாரு. இந்த 1 இந்த 1க்கு உரிய ஜக்காத் இல்ல, இந்த 1க்கு கொடுத்துட்டாரையானால் இன்னொரு 79 அவருக்கு சேர்ற வரைக்கும் அரசாங்கம் கேட்காது. அடுத்த மாசம் செக் பண்ண வர்றாங்க, என்ன பண்ணுது? 125 வச்சிருக்கிறாரு, கேட்க மாட்டாங்க. அந்த 21 கொடுத்தீல அது 25 வரைக்கும் உள்ளதுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த 121 எப்படி 1 கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க?
ஒன்னே ஒண்ணுக்கு உள்ளது அல்ல, அது ஒண்ணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அது அதிகரித்து 200 வரைக்கும் போகுமே, அது வரைக்கும் ஒண்ணு. நாங்க ஒரு ஸ்டேஜுக்கு உள்ளது நான் தான் சொன்னோம். ஸ்டேஜ் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம்னு அதுதான் அவர் சொன்னாரு. அந்த ஒரு ஆடு என்பது 40 என்ற நம்பருக்குரிய ஜக்காத்து இல்லை, 40 to 120 இந்த ஸ்டேஜ் இதுக்குரிய ஜக்காத். 121 சொல்றேன், அந்த ஒண்ணுக்குரிய ஜக்காத்து இல்ல. இன்னொரு ஆடு அந்த ஒன்னிலிருந்து 200 வரைக்கும் போகுமே, அவ்வளவுக்கும் உரிய சேர்த்த ஜக்காத். முன்னாடியே ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னு சொன்னா 200 வர வரைக்கும் கொடுக்க மாட்டார். இன்னொரு 50 சேரும் பேசாம வச்சுக்கிறார். ஜக்காத்து கேட்டா அனைத்தும் வாங்கிட்டு போயிட்டீங்களப்பா, இந்த ஸ்டேஜுக்குள்ள வாங்கிட்டு இல்லைன்றவாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு பொருள்ல தான் அது வருதே தவிர இப்பவும் ரிப்பீட் வரல. நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாரு, அதுல உங்க அர்த்தம் வருதுன்னு ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கொண்டாலும் அதுல வருஷம் எங்கன்னு கேட்டேன். ஒத்துக்கொண்டாலும் வருஷம் எங்க அதுல இருக்குன்னு கேட்டேன். இது சரியான ஹதீஸ் தானே? இது சரியான ஹதீஸ் தான். இதுக்கு செய்யற அந்த பலவீனமானதை கொண்டுதானே வருஷம் நீங்க சேர்க்கறீங்க. அதுதான் நம்முடைய கேள்வி. அதனால இது ஒரு குழப்பமில்லாத விஷயம். கொடுத்ததுக்கே திருப்பி கொடுக்கிறது என்பது வரவே இல்லை. கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்கிறது வந்தா 120ஓட ஒண்ணு சேர்ந்து 121 ஆவாது. ஜக்காத்து கொடுத்தது போக 120 தான் நிக்கும். அவர் கொடுக்காம வச்சிருந்தா தான் 121 ஆகும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்தவர் என்ன கேட்டாருன்னு சொன்னா, ஜக்காத்து யாருக்கு கடமை, செல்வந்தர்கள் தான் யாருன்னு கேட்டாரு. அது நம்ம ஏற்கனவே ஒரு சகோதரர் கேட்டு அது நிசாபு எவ்வளவு, அந்த எல்லை எவ்வளவு என்ற தலைப்பின் பார்ப்பட்ட விஷயம். அது தனியாக ஆய்வு செய்ய வேண்டிய விஷயமா இருக்கிறது என்று நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே நிலையில தான் இதுக்கு நம்ம சொல்ல முடியும். அந்த தலைப்பு நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை என்று கூறிக்கொண்டு சில விஷயங்களை என்னுடைய தரப்பிலிருந்து சில செய்திகளை நான் பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. அதாவது இந்த ஓடி போறதுக்கு தயாரா இருக்கான்னு சொன்னோம்ல, அது தமாசுக்கு சொன்னது வழங்குதா? அது எப்படி போக முடியும்? நமக்கு தெரியாதா? பயங்கரமான விஷயமா இது. இங்க உட்கார்ந்து எப்படி ஓடி போயிருவாரு? எதுக்கு சொன்னோம்? இந்த தடுமாற்றம் அவர் போட்டு தேவையில்லாம ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த தடுமாற்றத்தை வச்சுட்டு பாயிண்ட் மாதிரி எடுத்துக்க தேவையே இல்லை. அறிவுபூர்வமான வாதமும் கேள்வியுமா போயிட்டு இருக்கும் பொழுது இவர் அதுல வச்சுட்டு விளையாடுறதுனால நீங்க ஏன் தடுமாறுனீங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சோம்? ஓடி போறவங்க தடுமாறுறீங்களான்னு சொல்லி அவர் மாத்திரம் சிரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதா? அதுதான் அதுல ஒரு மேட்டரை தவிர ஓடி போவாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடையாது. ஓடி போட்டு வந்து உட்கார்ந்துருப்பாரு அப்படி சொல்லவும் இல்லை. வழங்குதா? அந்த மாதிரியான எண்ணம் எல்லாம் நமக்கு கிடையாதுங்கிறத அது ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். இரண்டாவதாக அவர் சொன்னது போல இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் தான் இருக்கிறோம். அடிப்படை கொள்கையில் நமக்குள்ள வேறுபாடு, கொள்கை ஒண்ணுங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கொள்ளவே இல்லை. கொள்கையில் அடிப்படையான கொள்கை விஷயங்கள்ல என்ன இருக்கு? வேறுபாடு நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே மாத்திரம் இல்ல, 100 பாக்கவியோடு அந்த அணியில் வந்திருப்பவர்களுக்குள்ளேயே பல கொள்கை வேறுபாடுகள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த கபர் வணக்கம் விஷயத்துல நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஒத்த கருத்து இருக்குதுங்கிற வகையில் மற்றவர்களை விட ஒரு நெருக்கம் என்கிற ஒரு அடிப்படையிலையும் குர்ஆன் ஹதீஸ்னா கொஞ்சம் மரியாதை கொடுப்போங்கிற ஒரு வகையிலையும் இந்த விவாதத்துல மற்ற விவாதங்களில் சந்தித்தது போன்ற ஒரு பகைமையோ ஒரு கசப்போ ஒரு சண்டை சச்சரவோ கூச்சல் குழப்பமோ சின்ன விஷயங்களையும் கூட பெருசுபடுத்துறதோ விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மையோ இதுகளெல்லாம் குறைவாக இருந்தது. இல்லைன்னா சொல்ல இயலாது, இருந்தது, இருக்கத்தான் செய்யும். விவாதம் இருக்கத்தான் செய்யும். மற்ற விவாதங்களோடு ஒப்பிடும் பொழுது கம்மி, ஒப்பீட்டளவில் தான் முடிவு செய்ய வேண்டும். ரொம்ப ஒரு கண்ணியமான முறையில நாகரிகமான முறையில இந்த விவாதத்தை அல்லாஹ் நடத்தி தந்திருக்கிறான். இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நடுநிலையான நியாயமான இறையச்சத்தை முன்னிறுத்தி 2 பேர் எந்த ஒரு பக்கத்தின் சார்பும் இல்லாமல் எந்த ஒரு கருத்தையும் உங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளாமல் இதை திருப்பி நீங்க பார்க்கிறதா இருந்தா அல்லது அசை போடுவதாக இருந்தால், இப்ப பார்த்ததையே நீங்கள் மனக்கண்ணில உங்களுக்கு நினைவு வைத்து அசை போட முடியுமானால் அந்த நேரத்திலையும், அல்லது இந்த ஒளிநாடகங்களை வாங்கி நீங்கள் திரும்ப பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த நேரத்திலையும் 2 தரப்புல உள்ளவர்களும் எந்த தரப்புல இல்லாதவர்களும் கூட அவங்களுக்கு ஒரு கருத்தை வச்சுக்கிறாம, வருஷம் கொடுக்கணுமா, எனக்கு இதை பத்தி கருத்து இல்லைன்னு வச்சிருந்தோம். மாசம் மாசம் கொடுக்கணுமா, எனக்கு இதை பத்தி கருத்து இல்லை, திரும்ப கொடுக்கணுமா, எனக்கு இதை பத்தி கருத்து இல்லை, இதுல இருந்து சொல்லக்கூடிய வாதங்களை வைத்துதான் இனிமே முடிவு செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு வெற்று மனசோடு பார்த்தோம்னு சொன்னாதான் ஹக்கு தெரியுங்க. நம்ம ஒரு கருத்தை மனசுல வைத்துக் கொண்டு பார்த்தோம்னு சொன்னா அது எந்த தரப்பாக இருந்தாலும் அதுல நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கு நம்ம ஒரு கருத்தை வச்சுட்டோமே. அப்ப நம்ம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்ம 2 சாராருக்கும் உள்ள விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த சொன்னதுலயே 100% எல்லாமே ஒரு பக்கம் சரியா இருக்கும் கூட வராது.
சிலதுல ஒருத்தர் சொன்னது சரியா இருக்கும், சிலதுல இன்னொருத்தர் சொன்னது சரியா இருக்கும், ஒட்டுமொத்த கருத்துல ஒருத்தர் சொன்னது சரியா இருக்கும், ஒட்டுமொத்த கருத்துல ஒருத்தர் சொன்னது தவறா இருக்கும். அது மாதிரியான பல விஷயங்கள் அதுல இருக்கிறது. அதுகளை எல்லாம் அந்த காலி மனசோட உள்ளத்துல எந்த ஒரு பக்க சார்பும் இல்லாத ஒரு நிலையில இந்த ஒரு உள்ளத்தை நீங்க நெசமாக மாத்தணும். ஃபார்மாலிட்டிக்கு நெசமாகவே அல்லாஹ் அது மாதிரி ஒண்ணும் இல்லாம இது உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்யி. இதை நாங்க பார்த்து இந்த ரெண்டு வாதங்கள்ல இருந்து எது கரெக்டா இருக்குது, இதுல யார் சொன்னது சரியா இருக்குது என்று அறிந்து கொள்ற ஒரு அறிவை அல்லாஹ்விட துஆ செய்து விட்டு இந்த மனப்பான்மையோடு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பா எது உண்மையோ அதுதான் உண்மை என்று படும், பெரும்பாலும் படும். வழங்குதா? அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நாடவில்லையோ அவங்களுக்கு படவும் செய்யாது. உண்மை என்று பட்டாலும் அப்படி ஒண்ணு இருக்கிறது. நேர்வழி காட்ட அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கிறான் அவர்களுக்கு கண்டிப்பாக இது படும் என்பதை கவனத்தில் வைத்து இதுல நடந்த மற்ற விஷயங்கள், மனக்குறைகள், கசப்புகளை எல்லாம் தூர எறிந்துவிட்டு இந்த விவாதத்தின் போது ஒரு கலகலப்பு ஊட்டுவதற்காகவோ அல்லது அவங்க சொல்லிட்டாங்களே நம்மளும் சொல்லணுமே என்பதற்காகவோ நம்ம சில நாகரிகங்களை பேசக்கூடியவர்கள் மீறி இருக்கலாம், என் தரப்பிலே மீறி இருக்கலாம். என்ன சிலர் அவங்க சொல்லும்போது நம்மளை திருப்பிக்கிட்டு அதே மாதிரி சொல்லணுங்கிற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில அது மாதிரி எல்லாம் நடந்திருக்கலாம். ஒப்பந்தங்கள் போடும்போது அது மாதிரி நடந்திருக்கலாம். இந்த விவாதம் நடந்து முடிகிற வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்துல ஒருவரை பற்றி ஒருவர் என்ன செய்திருக்கலாம், பலவிதமாக பேசி இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் விவாதம் முடிஞ்சிட்ட காரணத்தினால இனிமே இதை பேசுறது எந்த ஒரு வேலை நடந்து முடிந்து விட்டது. இந்த தலைப்புல உள்ள விஷயங்களை நீங்கள் ஆய்வு செய்து எது உண்மையோ அதன் அடிப்படையில் நீங்களும் உறுதியாக இருக்க வேண்டும், அதை மக்கள்கிட்ட கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி சத்தியத்தில் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை எங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி இந்த வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டா அதையும் சொல்லணும். ஏன்னு கேட்டா இந்த உணவு மற்ற விஷயங்கள்ல பாரபட்சம் காட்டுவது ஒரு சபை ஒழுக்கத்துக்கு நல்லதா இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு படும். ஆனால் விவாதம் என்று வரக்கூடிய நேரங்களில அதை நாங்க இதுக்குன்னு இல்ல, பொதுவாக நாங்கள் இதை கடைபிடித்து வர்றோம். அது ஒரு காரணத்தோட கடைபிடிக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டா உணவுனால சில ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டு ஏதாவது இயற்கையாகவே அது சரியில்லாம இருந்து என்னமா ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், எங்க பார்ட்டிக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரியா டீல எடுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் அந்த உங்களுக்கு இதுக்கு சொல்லல, மற்ற விவாதங்கள்ல நம்ம சொல்லும் பொழுது தண்ணி கூட என்ன செய்வோம், உங்களுக்கு தண்ணி நீங்க தான் கொடுத்துக்கணும், எங்களுக்கு தண்ணி நாங்க தான் கொடுப்போம், இயற்கையா என்னமாவது ஒண்ணு கடை கொடுத்த தண்ணி ஒத்துக்கிறாம போய் இவங்க விவாதத்துக்காக தான் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டால் அல்லது உன்னோட ஒண்ணு ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம எதிர்மா இருக்கும்போது மோட்டிவ்ங்கிற கணக்கெல்லாம் தேவையற்ற சங்கடம் வருங்கிற இந்த காரணத்துக்கு தான் கஞ்சத்தனத்துக்கோ வேற விதமான மிச்சப்படுத்த அநாகரியத்துக்காக வேண்டியோ இந்த மாதிரி சில ஒழுங்குகள்லாம் செய்யப்படல. எதுக்கு பண்றோம்னு கேட்டா இது சொல்லுவோம், விவாதம் பண்ணும் பொழுது என்ன செய்வோம், ஒப்பந்தம் பண்ணும்போது சொல்லுவோம், நீங்க ஒரு அணி நாங்க ஒரு அணி, எப்படிப்பட்ட ஆள் வர்றாங்கன்னு நீங்க கூட்டு வர்றாள் எங்களுக்கு தெரியாது, நாங்க கூட்டு வர்றாள் உங்களுக்கு தெரியாது, உணவோட நீங்க கொடுக்கறதுனால எங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு நாங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு போச்சுனாலும் ஒருத்தர் இதை ஒரு பழி சுமத்துற நிலை வரும். இது வரக்கூடாதுன்னு சொன்னா இந்த மாதிரி அவங்கவுங்க சைடு அவங்கவுங்க டீல என்ன பெரிய ஒருத்தர் இருக்கா அதை கூட சொன்னாங்க, எனக்கு காசு எவ்வளவு நான் தர்றேன், காசு மேட்டர்லாம் கிடையாது, காசு மேட்டருக்காக இதை சொல்றோம், எவ்வளவு செலவு பண்ணக்கூடியதுல ஜமாத்துல இருந்து இதையும் சேர்த்து நாங்க என்ன பண்ணுவோம், செலவு பண்ணிட்டு போயிருவோம். காசு பஞ்சாயத்தே கிடையாது. அது எதுக்கு பண்றோம்னு கேட்டா இது வரக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் இதை சொன்னோம். அதையும் அவங்க பிரச்சனை இல்லைன்ற வந்த பிறகு சரி மற்றவன்ட்ட காட்ட மாதிரி இது வேணாம், இதுல நீ அது மாதிரி கண்டுக்கிறாதீங்க என்று சொல்லி அதை நம்மளுடைய நிலைப்பாட்டுக்கு மாத்தமாக அதை நம்மளால தளர்த்திக்கிட்டோம். அது அநாகரிகம், நீங்க அதை எடுத்துக்கொள்ள கூடாது. சில விஷயங்களை எல்லாம் முன் யோசனையோடு பின் விளைவுகளை கவனத்தில் கொண்டு இந்த லைவ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்ப கூட நம்ம என்ன செஞ்சோம், லைவ்னா வெளியே அப்படி போகும்போது சட்ட விதியாக சிக்கல்லாம் வருங்க அப்படின்னு சில நன்மையை கருத்தில் கொண்டு சில காரணங்களை நாங்க சொல்லியிருப்போமே தவிர ஒரு வெறுக்கிறதுக்கோ பகைக்கிறதுக்கோ இன்சல்ட் பண்ணுவதற்கோ ரெண்டு சாரார்னு பிரிச்சு பார்க்கறதுக்கோ இந்த மாதிரி கோணத்தில் அது மாதிரி தவறுகள் நடக்கவில்லை என்பதை நீங்கள் அழைப்பேற்று நீங்க வந்திருக்கிறீங்க, எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்படி நடந்துட்டாங்களே என்று நீங்கள் நினைத்து விடக் கூடாது. அதுக்காக இதையும் சொல்லிக்கொண்டு எங்களுடைய ஏற்பாட்டில் உங்களுக்கு தங்குறதுல மற்ற விஷயத்துல இந்த மண்டபம் கூட ஒரு ஆரோக்கியமா ஒரு லக்ஸரியா விரும்பக்கூடியவர்களுக்கு ஏற்றது அல்ல இது. ஆனா அந்த மாதிரி லக்ஸரியா இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இது மாதிரியான வேற இடத்துல உங்களுக்கு உட்கார்ந்து பழக்கமே இருக்காது. அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் கூட என்ன செய்றீங்க, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. வேற வழி இது தவிர வேற ஒரு பெரிய அளவுல நமக்கு ஏற்பாடு செய்வதற்குரிய சூழ்நிலை இல்லாததுனாலதான் நம்ம கண்ட்ரோல்ல உள்ளதா இருந்த விவாதம் சொன்னா போலீஸுக்கு போவாங்க, போய் சண்டை வர்ற மாதிரி இருக்கு சார் விவாதத்தை ரத்து பண்ணுங்க, மண்டபத்துக்காரன் முதல் நாள் இல்லைன்னு சொல்லிடுவான்,
நமக்கே சொந்தமான ஒரு இடமா இருந்தா அப்படிலாம் சொல்ல இயலாது. நமக்கே எங்களுக்கு என் இடத்துல நான் நடத்துறேன்னு போயிடலாம். ஒரு மண்டபத்தை போய் பிடிச்சோம் வசதியா பிடிக்கலாம், பெரிய விஷயம் இல்ல. முதல் நாள் போய் அவனா போட்டு கொடுத்து பிரச்சனை ஆகிட்டான்னு சொன்னா மண்டபத்துக்காரன் நம்மள்ட்ட கெஞ்சுவான், தரமாட்டோம், சண்டை வந்துருமா, போலீஸ்காரங்க கொடுக்க வேணாங்கிறாங்க. முன் அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கிறது அடிப்படையில் இதெல்லாம் சில விஷயங்கள்ல பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி குறைபாடுகள் உங்களுக்கு இருக்குமேயானால் அந்த குறைகளை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். தவறான வார்த்தைகள் நடந்திருக்குமேயானால், எங்க சைட்ல இருந்து வந்திருக்குமேயானால் அதையும் நீங்கள் மனசுல வைத்துக் கொள்ளாமல் அந்த குறைகளை அலட்சியப்படுத்தி விட வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மான் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்டது போல நாம் பரஸ்பரம் விவாதங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது சில வார்த்தைகள் முன்ன பின்ன வந்திருக்கலாம். அவர்கள் சொன்னது உண்மைதான். முன்ன பின்ன நாம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இந்த நிலைமையை அறிந்து கொண்ட நீங்கள் அப்படி ஏதாவது தவறாக பயன்படுத்தியிருந்தா அதை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, நாம இந்த விழாவில இந்த விவாதத்திலே பங்கு கொள்வதற்காக இரு தரப்பிலிருந்து வெளியூரிலிருந்து பல ஊர்களிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். விழுப்புரம், பரங்கிப்பேட்டை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கேரளாவில் இருந்தெல்லாம் அன்புக்குரிய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்காங்களா? மாஷா அல்லாஹ். அவர் இங்க உள்ளவர் தாங்க. நானா நான் இங்க வந்து 9 மாசம் ஆச்சு. எல்லா பல ஊர்களில் இருந்து வந்து இவர்கள்லாம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்வத்தோட வந்திருக்கிறார்கள். மணி 7 ஆயிடுச்சு. நாம் அதுக்குள்ள முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற இது ஒப்பந்தம் இருப்பதனால இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக் கொள்றேன். அடுத்து இந்த 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க. அது 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டு அந்த 50,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். செலவுக்கு என்ன இருக்கும், நல்லா இருக்கும். 1 லட்சம் ரூபாய் 50 ரூபாய் தள்ளுபடி பண்ணிக்கோங்க. 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்குன்னு பார்த்தேன். இல்ல 1 லட்சம் ரூபாய் சொன்னீங்களா, 50 தள்ளுபடி பண்ணிக்கோங்க. பரஸ்பரம் தள்ளுபடி பண்ணிக்கிறோம். விட்டு கொடுத்தோம். ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். போட்டுட்டே போறீங்களா? அதை போட்டுக்கிட்டே போட வேண்டிய செருப்பு. அந்த மாதிரி செருப்பு வாங்கிக்கிறீங்க. அந்த மாதிரி செருப்பு வாங்க. ஓபன் பண்ணி விடுங்க.